யூடியூபர் அனுசன் கைது செய்யப்பட்டமை தொடர்பான செய்திகள் பரவலாக வெளிவந்து கொண்டிருந்தது. நேற்றைய தினம் தீபாவளி தினம், அந்த சந்தர்ப்பத்திலும் இது தொடர்பான செய்திகள் வெளிவந்து கொண்டிருந்தது. பல யூடியூபர்ஸும் ஆதரவாகவும் அதேவேளை நடந்த சம்பவம் தொடர்பான விளக்கங்களையும் வெளியிட்டுக் கொண்டிருந்தார்கள். இவ்வாறான சூழ்நிலையில் இந்த சம்பவத்தின் பின்னணியில் என்ன நடந்தது, யார் மீது பிழை, யார் மீது சரி, அதாவது யார் மீது பிழை என்பது ஒரு நபரை சில பேருக்கு பிடிக்கலாம், பிடிக்காமல் விடலாம். பிடிக்கும் என்பதற்காக அவர் செய்கின்ற அனைத்தையும் ஆதரிப்பார்கள், பிடிக்காது என்பதற்காக அவர் செய்கின்ற அனைவரையுமே எதிர்ப்பார்கள். ஆனால் அப்படி இல்லாமல் சம்பவத்தின் அடிப்படையில் அந்த சம்பவத்தில் எது சரியாக இருக்கின்றது, எது பிழையாக இருக்கின்றது என்பதை வைத்தே எமது பார்வைகள் இருக்க வேண்டும். அதுதான் ஒரு சரியான ஒரு விடயமாகவும் இருக்கும். இந்நிலைத்தான் இந்த சம்பவம் தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். 3 தினங்களுக்கு முன்னர் ஒரு காணொளி ஒன்றினை அனுசன் அவர்கள் தனது யூடியூப் சேனலிலே வெளியிட்டிருந்தார். அந்த காணொளியில் அவர் குறிப்பிட்டிருந்த விடயம் அல்லது அந்த காணொளியில் அவர் காட்டியிருந்த விடயங்கள் என்ன என்பது தொடர்பாக அந்த காணொளியை பார்த்தவர்களுக்கு தெரியும், பார்க்காதவர்களுக்கு நான் சுருக்கமாக சொல்லுகின்றேன். பொய்சப் அனுசன் கொழும்பிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி பயணித்ததாக கூறப்படுகிறது. அந்த சந்தர்ப்பத்தில் தான் இடையிலே ஒரு விபத்து ஒன்று இடம்பெற்றதாகவும் அந்த விபத்திலே ஒருவர் காயமடைந்திருந்ததாகவும் அவரது மூக்கினால் ரத்தம் வடிந்ததாகவும் கூறப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் குறித்த யூடியூபர் தனது காரில் ஏற்றி கொண்டு சென்று வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு போயிருக்கின்றார். அங்கு கொண்டு சென்றதன் பின்னர் அவருக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று மருத்துவரிடம் சொல்லி இருக்கின்றார். அப்போது மருத்துவர் நான் சும்மாவா இருக்கின்றேன் என்று கேட்டிருக்கிறார். அதுக்கு பிறகாக வைத்தியசாலைக்குள்ளே ஒரு முரண்பாடு ஏற்பட்டிருக்கிறது. வைத்தியர் இப்படி நடந்து கொள்ளலாமா, இப்படி சொல்லலாமா, நான் மருத்துவம் பார்க்க மாட்டேன் என்று சொல்லுகின்றார், இப்படி எல்லாம் கதைக்கலாமா என்று பொய்சப் அனுசனின் அந்த காணொளியிலே சில விடயங்கள் குறிப்பிடப்பட்டது. அது தவிர ஆளுநர் எனக்கு முன்பே அனுமதி அளித்திருந்தார், இவ்வாறான இடங்கள் நடக்கிற பிரச்சனைகளை எடுத்து வெளியிடுவதற்கு எனக்கு அனுமதி இருக்கிறது, லைசன்ஸ் இருக்கின்றது என்பது போல எல்லாம் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதுதான் அன்றைய தினம் வெளியான காணொளியிலே சுருக்கமாக குறிப்பிட்டிருக்கின்ற விடயம். இதிலே சரிபுலைக்கு அப்பால் இன்னொரு விடயத்தை நான் இதிலே பதிவு செய்ய வேண்டும். இந்த விடயத்தில் நான் கதைக்கின்ற விடயம் என்பது அனுசன் வெளியிட்ட காணொலியை வைத்துத்தான் கதைக்கலாம். என்றால் வேறொரு காணொலிகளோ அல்லது சம்பந்தமான விளக்கங்களோ அல்லது மருத்துவ சார்பாக வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கைகளோ எதுவுமே இல்லை. வெளிவந்த அந்த காணொலியின் அடிப்படையிலே எது சரி எது பிழை என்கின்ற அடிப்படையில் தான் எமது பார்வையை நாங்கள் செலுத்த முடியும். அந்த மாதிரி இப்படி ஒரு காணொலி வெளியிட்டதன் பின்னர் பொய்சப் அனுசனை வாழைச்சேனை போலீசார் விசாரணைக்கு அழைக்கின்றார்கள். நேற்று முன்தினம் பொய்சப் அனுசன் வாழைச்சேனைக்கு செல்கின்றார். அவர் அந்த சந்தர்ப்பத்திலே நுவரெலியாவில் இருந்ததாகவும் உடனடியாக வாழைச்சேனை போலீஸ் நிலையத்திற்கு வந்து வாக்குமூலம் வழங்க வேண்டும், நீங்கள் இங்கு வர வேண்டும் என்று போலீசார் கூறியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்ததாக பொய்சப் அனுசன் மீண்டும் ஒரு காணொலியை வெளியிட்டு அதனை குறிப்பிட்டிருந்தார். அந்த வகையில் நேற்று முன்தினம் அவர் இவ்வாறு போலீஸ் நிலையத்திற்கு போகும் முன்பாக அவர் ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தார். அந்த காணொலியிலே அவர் மீண்டும் குறிப்பிட்டிருந்தார், இப்படியான ஒரு விடயம் நடந்தது, இது தொடர்பாக ஒரு காணொலியை நான் வெளியிட்டிருக்கின்றேன். அந்த காணொலியிலே நடந்த சம்பவங்கள் இவைதான், மருத்துவர் தான் சிகிச்சை அளிக்கவில்லை, அதனை வெளிப்படுத்தின ஒரு குற்றமா, ஆளுநரின் மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு செயலாளரிடம் இந்த காணொலி தொடர்பாக நான் விளக்கம் அளித்து அவர் போட சொன்னதன் பின்னர் தான் அந்த காணொலியை நான் பதிவேற்றினேன், அவர்களிடம் அனுமதி பெற்றுத்தான் நான் இந்த காணொலியை பதிவேற்றினேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இதுதான் அவரது காணொலியிலே குறிப்பிட்டிருக்கின்ற விடயம். அதற்கு பிறகாக இவர் போலீஸ் நிலையத்திற்கு சென்ற போது கைது செய்யப்பட்டிருந்தார். நேற்றைய தினம் தீபாவளி தினம், அன்றைய தினம் அவருக்கு பிணை வழங்கப்படுவதாக அவரது ஆதரவாளர்கள் யூடியூப் பக்கத்திலே காணொலிகளை வெளியிட்டிருந்தார்கள். அதாவது பொய்சப் அனுசனுடன் சேர்ந்து பயணிக்கின்றவர்களிடம் விளக்கங்கிற அவரது ஆதரவாளர்கள் தங்களது யூடியூப் பக்கத்திலே காணொலியை வெளியிட்டு வருகிறார்கள். பொய்சப் அனுசனுடன் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த பிரச்சனையில் அவருடன் நிற்கின்றார்கள். அவர்கள் நேற்றைய தினம் அவருக்கு பிணை வழங்கப்படும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். எனவே நேற்றைய தினமே அவர் வெளியிலே வந்திருக்கலாம். அது தொடர்பாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் எதுவும் கிடைக்கவில்லை. அதனால் நான் இதிலே உறுதியாக வெளியிலே வந்து விட்டார் என்று சொல்லவில்லை. ஆனால் பெரும்பாலும் அவர் வெளியிலே வந்திருப்பார், அப்படித்தான் அந்த பதிவுகளிலே வெளியிடப்பட்டிருந்தது. எனவே இவைதான் அங்கு நடந்த விடயம். இந்த காணொலியை வைத்து பார்க்கின்றவர் சொல்லுகின்ற விடயம் இவைதான். அதை தாண்டி இதிலே சரி புலை என்ன, யாரில் சரி யாரில் பிழை, இதிலே என்ன நோக்கத்துக்காக இந்த காணொலி பதிவு செய்யப்பட்டது போன்ற பல்வேறுபட்ட கேள்விகள் இருக்கிறது. அதனை தாண்டி ஆளுநர் ஒரு தனி மனிதனுக்கு எதை வேண்டுமென்றாலும் எடுத்து யூடியூபிலே போடலாம் என்கின்ற அனுமதியை கொடுக்க முடியுமா? ஆளுநரின் மாவட்ட ஒருங்கிணைப்பு செயலாளர் இவ்வாறு ஒரு வைத்தியசாலை இடம்பெற்ற பிரச்சனையை வெளியிலே போட சொல்லி சொல்ல முடியுமா? அப்படியானால் நடவடிக்கை எடுக்க வேண்டியவர்களை எப்படி சொன்னால் யார் இதற்கு நடவடிக்கை எடுப்பது? அல்லது அரசு திரைக்கள் நடக்கின்ற விடயங்களை காணொலியாக வெளியிட சொல்லி ஆளுநரோ ஆளுநரின் செயலாளரோ
ஆளுநரின் மாவட்ட செயலாளர் சொல்லுவது சரியா என்கின்ற பல்வேறுபட்ட கேள்விகளும் முரண்பாடுகளும் இந்த விடயத்திலே இருக்கின்றது. அந்த வகையில் ஒருவர் காயமடைந்திருக்கின்றார், அவரை நாங்கள் வைத்தியசாலைக்கு ஏற்றிக் கொண்டு செல்கின்றோம் என்று சொன்னால் அது நான் உட்பட யாராக இருந்தாலும் எந்த யூடியூபராக இருந்தாலும் முதலில் அதனை காணொலியாக பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மனிதாபிமான அடிப்படையிலே நாங்கள் ஒரு விடயத்தை செய்கின்றோம், அதனை நாங்கள் ஒரு காணொலியாக பதிவு செய்து அதன் மூலமாக நாங்கள் வருமானம் ஈட்டவோ அல்லது அதன் மூலமாக நாங்கள் உதவி செய்கின்ற ஒரு மனப்பான்மை உடையவர்கள் என்று காட்டிக்கொள்வதற்கோ முயல்வது ஒரு தவறான ஒரு விடயம். அப்படி காணொலி பதிவு செய்துதான் ஒரு உதவியை நாங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அது உண்மையிலே அது உதவி இல்லை, அது எங்களுக்கு நாங்களே தேடிக்கொள்ளுகின்ற விளம்பரம், அதை வைத்து நாங்கள் உழைக்க முயற்சிக்கின்றோம் என்கின்ற விமர்சனம் அதற்கு பொருத்தமான ஒன்றாக அமைந்துவிடும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. அதனை தாண்டி பல சாதாரண மக்களும் இன்று பல உதவிகளை செய்து வருகின்றார்கள். நிதி உதவியாக இருக்கலாம் அல்லது இதர உதவிகளாக இருக்கலாம், தங்களால் இயன்ற உதவிகளை செய்து வருகின்றார்கள். அதை பலர் இவ்வாறு முயற்சிக்கின்றார்கள். இவ்வாறு முயற்சிக்கின்ற பலர் வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லுகின்றார்கள். அப்படி வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லக்கூடிய வசதி இல்லை என்றால் அங்கே நின்று அவசர நோயாளர் காவு வண்டிக்கு அழைப்படுத்தி அவர்களை ஏற்றிவிட்டு அவர்கள் செல்லுகின்றார்கள். இப்படி மனிதாபிமானமான வேலைகளை பலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் அவர்கள் பதிவு செய்வதும் இல்லை, எங்கேயும் நான் செய்தேன் என்று ஒரு சமூக வலைத்தளத்தில் அவர்கள் போடுவதும் இல்லை என்பதை நான் இதிலே சுட்டிக்காட்ட வேண்டும். எனவே இது ஒரு மனிதாபிமானமான செயல், அதனை நாங்கள் காணொலியாக பதிவு செய்ய வேண்டிய தேவை இல்லை. அதை தாண்டி வைத்தியசாலைக்கு நாங்கள் செல்லுகின்றோம், வைத்தியசாலைக்குள்ளும் காணொலி பதிவு செய்ய வேண்டிய தேவை இல்லை. அதனை தாண்டி மருத்துவர் ஒரு புலியான செயற்பாடில் ஈடுபட்டிருக்கின்றார் சொன்னால் வெளியிலே வந்து அந்த வைத்தியசாலை வளாகத்திற்குள்ளோ அல்லது வைத்தியசாலைக்கு வெளியிலோ வந்து இப்படி வைத்தியசாலைக்குள்ளே சென்றேன், ஒருவர் அழைத்து சென்றேன், அவர்கள் இவ்வாறெல்லாம் நடந்து கொண்டார்கள், இதெல்லாம் சரியா என்று அபோஷா பன்சன் கலைத்தொரு வீடியோ போட்டிருக்கலாம், அல்லது அபோஷா பன்சன் அழைத்து சென்ற அந்த நபரை வைத்து ஒரு காணொலியை பதிவு செய்திருக்கலாம். அப்படி பதிவு செய்திருந்தால் உண்மையிலே மருத்துவர் பக்கத்திலே புலை இருக்கிறது என்கின்ற ஒரு அடிப்படையிலும் அந்த காணொலியில் ஒரு நியாயம் இருக்கிறது என்றும் எடுத்துக் கொள்ளலாம். அதை தாண்டி இவர்கள் காணொலியை பதிவு செய்து கொண்டே உள்ளே செல்லுகின்றார்கள். அவர்கள் காயமடைந்த அந்த நபரை சாதாரணமாகத்தான் அழைத்து செல்லுகின்றார்கள். அவரை அழைத்து சென்று இருக்கையில் இருத்திவிட்டு வைத்தியரிடம் கூறுகின்றார்கள், இவருக்கு சிகிச்சை வழங்குங்கள் என்று. அப்போது வைத்தியர் கேட்கின்றார், நான் சும்மாவா இருக்கின்றேன் என்று. அது காணொலியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் இவர்கள் காணொலி பதிவு செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதுக்கு பிறகாக வைத்தியசாலை நடக்கின்ற சில விடயங்களை இவர்கள் காணொலியாக பதிவு செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அப்படி காணொலியாக பதிவு செய்கின்ற போது வைத்தியர் இவ்வாறான கருத்துக்களை வெளிப்படுத்துகின்றார். எனவே ஒருவேளை வைத்தியருக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கலாம், தெரியாமலும் இருந்திருக்கலாம். காணொலியை பதிவு செய்து கொண்டு இப்படி வருகின்ற போது வைத்தியர் ஏதோ கோபம் அடைந்து ஆத்திரத்தில் அப்படி ஒரு விடயத்தை பேசியிருக்கலாம். ஆனால் எவ்வாறு அந்த விடயம் பேசினாலும் அது புலியான விஷயம். ஒருவர் கேட்கின்ற போது அவர் காணொலியை பதிவு செய்கின்றாரா, புலியாக நடந்து கொள்கின்றாரா, அவர் மீது என்ன புலை வேண்டும் என்றாலும் இருக்கலாம். ஒருவர் காயமடைந்திருக்கின்றார், அவருக்கு சிகிச்சை வழங்குமாறு கேட்கின்ற போது நான் பார்க்கின்றேன் எனது பொருங்கள் நான் வருகின்றேன் என்று கூறுவது வேறொரு விடயம், நான் சும்மாவா இருக்கின்றேன் என்று கேட்பது எவ்வாறாக இருந்தாலும் அது அந்த வைத்தியரின் ஒரு சரியான செயற்பாடு இல்லை என்பதை இங்கு கூற முடியும். எனவே அதையும் நாங்கள் இங்கு பதிவு செய்கின்றோம். அதனை தாண்டி அதில் பாதிக்கப்பட்ட நபர் சொல்லுகின்றார், என்னை விடுங்கள், நான் அன்றாபுரத்துக்கு சொந்த ஊருக்கே செல்லுகின்றேன். அவர் வேறொரு பகுதியை சேர்ந்தவர், இவ்வாறு இங்கு விபத்துக்குள்ளாகி இருக்கின்றார், என்னை விடுங்கள் என்று அவர் கூறுகின்றார். அவர் கூறுகின்ற போது பாதிக்கப்பட்ட தரப்பதில் கூறுகின்ற போது வைத்தியசாலையிலே ஒரு அசமந்த போக்காக இருந்திருக்கின்றார்கள், மருத்துவர் அலட்சியமாக இருந்திருக்கின்றார் என்கின்ற விடயத்தை அவர் அவரது வழியினூடாக வெளிப்படுத்துகின்றார் என்பதை நாங்கள் இதிலே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒட்டுமொத்தமாக நாங்கள் அனுசன் மீது பிழையையும் கூற முடியாது, ஒட்டுமொத்தமாக வைத்தியசாலை நிர்வாகம் மீதும் பிழையை கூற முடியாது. எனவே இந்த காணொலியை வைத்து பார்க்கின்ற போது இருதரப்பிலும் ஏதோ ஒரு முரண் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கின்றது. அவற்றை தாண்டி ஒரு விடயத்தை இவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். சில மாதங்களுக்கு முன்னர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள், அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு சாவச்சேரி வைத்தியசாலையில் இருந்து அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் புரட்சி செய்த அந்த சந்தர்ப்பத்திலே மன்னார் வைத்தியசாலைக்குள்ளே அவர் திடீரென்று சென்றிருந்தார். அப்போது அவர் செல்லுகின்ற போது அதனை ஒரு யூடியூபர் காணொலியாக பதிவு செய்திருந்தார். அவர்கள் இருவருமே பின்பு சிறையிலே அடைக்கப்பட்டார்கள் என்பதையும் இங்கு அனைவருமே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வளவு விடயங்கள் இதிலே நடந்திருக்கின்றது. ஆகவே இதன் ஊடாகத்தான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். உண்மையிலே உதவி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் உதவி செய்திருக்கலாம். அப்படி அவருக்கு எண்ணமே இல்லை, காணொலிக்காக மட்டும்தான் அவர் செய்தார் என்கின்ற ஒரு முடிவுக்கும் வர முடியாது. ஆனால் அனைத்தையுமே காணொலியாக பதிவு செய்யும் சந்தர்ப்பத்தில் இவற்றையும் அவர்கள் காணொலியாக பதிவு செய்ய முயற்சித்திருக்கலாம். ஆனால் அதிலும் ஒரு தவறு இருக்கிறது. அதே போல என்னதான் நடந்திருந்தாலும் மருத்துவர் முதலில் நோயாளிக்கு சிகிச்சையை வழங்க வேண்டும், சிகிச்சையை வழங்கிவிட்டு எந்தவித நடவடிக்கை வேண்டும் என்றாலும் யார் மீது வேண்டும் என்றாலும் எடுக்கலாம். அதனையும் அந்த மருத்துவர் செய்ய தவறு இருக்கின்றார் என்பதுதான் அந்த காணொலியில் பார்க்கின்ற போது தெரிகின்றது. எனவே மருத்துவர்கள் கொஞ்சம் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதையும் நாங்கள் இதிலே வலியுறுத்துகின்றோம். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.